நாங்க பெரிய யூடியூபர் தெரியும்ல. நான் இல்ல, எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. நல்லா வரல, லைவா வீடியோல அடிச்சு அப்லோட் பண்ணுவேன். இப்போ நாங்க வந்து பர்ச்சேஸுக்கு வந்திருக்கோம். எங்க செஃப் வந்து என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, பர்ச்சேஸுக்கு தேவையான பொருள் வாங்கினிருக்காரு. அதாவது இது என்னென்ன பொருள் கொஞ்சம் சொல்லுங்க. எதுக்கு இவ்வளவு காரி துப்புறதுக்கா? இவனுக்கு வயசுக்கு தகுந்த சவகாசமே இல்ல. இது டிஷ் கிடையாது நமக்கு. அசிங்க போச்சுறாங்க ப்ரோ. வெறும் grill தான பண்ண போறீங்க. இது இறா கொண்டு பண்ணிட்டு கதை விடுறாரு. மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. திஸ் இஸ் டப்பா விஷாலுக்கு கொடுத்து விடு. அது ரெண்டு எடுத்து போனா அது ரெண்டு, இதுல ரெண்டு, அதுல ரெண்டு. இருக்கா இருக்குறது யாரா புடுங்க. ஆயிலாம் பட்டர் போதும். அவர் தான் சொன்னார். அண்ணன் வந்து அதுல ஸ்பெஷல் ஆயில் எதுக்கு அதுக்கு? இல்லப்பா, சமைக்கிறதுக்கு ஏதோ ஆயில் வேணுமான்னு கேட்டார். நோ பட்டர், நோ ஆயில். இது பன்னீர். ஒன்லி பட்டர், ஒன்லி பட்டர். இப்பதான் சமையல் கத்துக்கிறாரு அவரு. கிட்ட போய் ரெக்கார்ட் பண்ணு. அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். மலையை சாண பிடிக்கவா? ஆமா, அந்த மலையை டையர் 959 959 உடன் திங்ஸ் எடுத்துட்டு போ. சமையல் மட்டும் தேவை கூட, சமையல் பொருள் எடுத்துட்டு போனோம். இது ஏதோ ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கணக்கு சொன்னாங்களே. நான் ஏதோ ரோட்ல வச்சுட்டு போட பொருளுக்கு வச்சேன். இவ்வளவு தூரம் போடணும்னு எனக்கு தெரியல. இவ்வளவு தூரம் தள்ள வச்சுட்டு நடந்து வந்துருக்கணும் பேக. இப்போ மழை வராதனால வண்டி இவ்வளவு தூரம் உள்ள வருது. மழை வந்திருந்தா மழை வந்தா 2 நாள் ட்ரிப்பு 4 நாள் ட்ரிப் ஆகிரும். அவ்வளவுதான். அதெல்லாம் அழகா வெளியே கொண்டு விடுவேன். ஆமா ஆமா ஆமா. இன்னும் அப்பா கோம்பைக்காடு 3 கிலோமீட்டர் ஒன்னும் இருக்கு. கோம்பக்காடுக்கு வரணுமாமா? ஆத்துப்பாலம். பைத்தியம். நாங்க பெரிய யூடியூபர் தெரியும்ல. நான் இல்ல, எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவரே தான். அவர் தான் முன்னாடி உட்காந்துருக்காரு. லைக் தான் வெறும் 2 3 தான் இருந்துச்சு. அதனால பெரிய யூடியூபர் தான்ப்பா. இவரு தான் அது. இரும்புச்சாமா ஐயா மித்தாளைக்கு பேர் சம்பளம். பல இரும்புச்சாமா ஐயா மித்தாளைக்கு பேர் சம்பளம். ஏன்டா இந்த வண்டி என்ன பேர் சம்பளத்துக்கு போற மாதிரியா இருக்கு? ஐபோன் அஸ்வின் விஷால் நாது. நீங்க ஒண்ணு நான் என்ன கிண்டல் பண்ண போறேன்? நான் வியாபாரினே. ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. ஹலோ, இது மேல நின்னு இதுல ஆக்சில் வெயிட் சொல்லுங்க. அதனால அது ஈஸியா சுத்திச்சு, பவர் ஏற முடியும். நான் அந்த குழந்தை கையில் அவ்வளோ கொடுத்துருக்கீங்கண்ணா. இப்படி வந்து இப்படி இல்ல. அதனால தான் நான் உங்களுக்கு இப்படி பின்னாடி வர சொன்னேன். பின்னாடி வர சொன்னேன். போகிற ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அடர்ந்த காற்றுல இருக்கோம். அதாவது என் ப்ரோ விஷால் ப்ரோவால் நடக்க முடியல, பாவம் கஷ்டப்படுறாரு. என்ன பண்றாரு? கொஞ்சம் க்ளோஸ் பையன் பேசல. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு ஐயா அம்மா ஐயா வேலை செய்யறா என்னமா வருது? எங்க யாருக்கு வந்துருச்சு? எங்க அதோ தெரியுதுப்பா. இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் த பீப்புள்ஸ். யாரெல்லாம் என் கூட இருக்காங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு பயங்கரமான சொல்லுங்க. ஆல்ரெடி ஒரு 15-17 கிலோமீட்டர்ஸ் கிட்ட காரில் ஆஃப் ரோட் ரைடு. அதுக்கு மேலே காரே போகாது. அதனால தான் இந்த வழி நடந்து போயிட்டுருக்கோம். எடுத்துகிட்டு வந்த மொத்த லக்கேஜும் தலைமையில தான். யாரெல்லாம் அதிகமாக லக்கேஜ் எடுத்துனாலும் எல்லாம் காலி. ஆமாம்,
தேடி தேடி போனோட சத்தியமாக இந்த மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது. நம்ம அட்வொகேட் சார் சத்யா இன்ஸ்டாகிராமில் இருக்கார்ல, அவரோட ரிலேட்டிவ் வீடு தான் இது. ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறது இப்போ தான் வந்து எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதுவும் மழை இல்லை, மழை இருந்ததுன்னா சுத்தம். இந்த பாருங்க, இந்த ரோட்டில் நடக்க கூட முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் மேலே எங்களுக்கு நடக்க வச்சிட்டாரு சத்யா. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்னு சொல்லினுறான். தெரியல நான் எவ்வளோ தூரம் போக போகிறேன்னாங்க. உண்மையிலே வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. நாங்கள் பரவாயில்ல, இவங்க நேரமெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.